அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்களின் தொகுத்து வைத்துக் கொண்டுதான் வார்த்தை அடிப்படையில் நமது தமிழில் எண்களின் ஜோதிடத்தை பற்றி சொல்லுகின்றேன். தமிழில் எண்களிடம் சிறப்பாக நான் அமைத்து உங்களிடம் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். குருகு என்றால் நீர்ப்பறவையை குறிக்கிறது. குருகுக்கு 3 எழுத்து. 3, 5, 3 எல்லாம் கூட்டாக்க 11. அதனுடைய விதி என்கிறது 2. குருகு என்றால் நீர்ப்பறவையை குறிக்கிறது. பின்னும் என்ற எழுத்துக்கு பின்னும் 4 எழுத்து. பின்னும் என்றால் மேலும் குறிக்கிறது. பின்னும் அதற்குரிய எண்களிடம் 1, 6, 2, 7 எல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்கிறது 7. பின்னும் மேலும் என்று சொல்லப்படுகிறது. பொய் 2 எழுத்து. அந்த பொய்க்கு 2 எழுத்துக்குரிய எண்களிடம் 2, 8 எல்லாம் கூட்டாக்க 10. அதனுடைய விதி என்கிறது 1. பொய் என்றால் வண்டு குறிக்கிறது. வண்டினை குறிக்கிறது. பொய் என்றால் வண்டினை குறிக்கிறது. குடைதல் என்றால் நீராடுதல் என்ற அர்த்தமாகிறது. 3, 9, 7, 1 எல்லாம் கூட்டினாக்க 20. அதனுடைய விதி என்கிறது 2. குடைதலுக்கு குடைதல் என்றால் நீராடுதல் என்ற பொருளாகிறது. பேர்த்தும் 5 எழுத்து. பேர்த்து என்றால் மீட்டும் என்று சொல்லப்படுகிறது. பேர்த்துக்கு 5 எழுத்து. 1, 9, 4, 9, 7 எல்லாம் கூட்டினாக்க 30. அதனுடைய விதி என்கிறது 3. பேர்த்தும் மீட்டும். பேர்த்தெடுக்கிறதுனா மீட்டெடுக்கிறது தான். விழ 2 எழுத்து. விழுவை என்ற நழுவை என்ற பொருளாகிறது. விழ 6 எல்லாம் கூட்டாக்க 12. அதனுடைய விதி என்கிறது 3. விழ என்றால் நழுவ. வெண்மணிக்கு 4 எழுத்து. 8, 3, 1, 1, 1 எல்லாம் கூட்டினாக்க 12. அதனுடைய விதி என்கிறது 3. வெண்மணி என்றால் முத்துக்களை குறிக்கிறது. வெண்மணி முத்துக்களை குறிக்கிறது. பந்தம் என்றால் அழகினை குறிக்கிறது. பந்தத்துக்கு 4 எழுத்து. 9, 5, 7, 7 எல்லாம் கூட்டாக 28. அதனுடைய விதி என்கிறது 1. பந்தம் அழகை குறிக்கிறது. பந்தம் என்றால் அழைக்கிறது. அழகு என்றால் அது 1ஆம் இடத்தை தான் குறிக்கிறது. பந்தம் என்றாலும் 1ஆம் இடத்தை தான் குறிக்கிறது. மந்தாக்கினிக்கு 5 எழுத்து. 1, 5, 5, 2, 1 இதெல்லாம் கூட்டினாக்க 14. அதனுடைய விதி என்கிறது 5. மந்தாக்கினி என்றால் ஆகாய கங்கை. மந்தாக்கினி என்றால் ஆகாய கங்கையை குறிக்கிறது. ஆகாய கங்கை. மந்தாக்கினி ஆகாய கங்கையை குறிக்கிறது. கரி என்றால் துதிக்கையில். கரி என்றால் யானை. துதிக்கையில் கரி எனப்பட்டது. துதிக்கை என்று சொல்லதான் கரி எனப்பட்டது. அது கரி என்றால் யானை. கரிக்கு 2 எழுத்து. 1, 4 அதை கூட்டினாக்க 5 தான். அதனுடைய விதியின் 5. அப்போ கரி என்றால் 5ஆம் ஸ்தானத்தில் வருகிறது. யானை. கரி என்றால் யானை. பரிமா என்றால் குதிரையை குறிக்கிறது. பரிமா குதிரையை குறிக்கிறது. 3 எழுத்து. 9, 4, 8 எல்லாம் கூட்டா 21. அதை விதி என்கிறது 3. பரிமா என்றால் குதிரை. அப்போ 3ஆம் இடத்தில் குதிரைக்கு வருகிறது. பரிமா என்றால் குதிரை. கரி 5ஆம் இடத்தில் வருகிறது. பரிமா என்ற சொல் குதிரையை குறிக்கிறது. ஆட்டு மாட்டு எல்லாத்தையுமே 4ஆம் இடத்தால் சொல்லப்படுகிறது. அது ஆட்டு மாட்டுக்கு ஒவ்வொரு யோனிகளும் ஒவ்வொரு ஸ்தானத்தை அடிப்படையிலே தோன்றுகிறது ஜோதிடத்தில். ஆனால் பரிமா என்ற குதிரை, அந்த குதிரைங்கிறது 3ஆம் இடத்தில் வருகிறது. கரி என்பது 5ஆம் இடத்தில் வருகிறது.
கடம். கடம் என்றால் மத ஜலம். கடம் என்றால் 3 எழுத்து. 1 5 7 எல்லாம் கூட்டாக 13. அதோடைய விதி எண் 4. கடம் என்றால் மத சலம். கடம் என்றால் மத சலத்தை குறிக்கிறது. வழி, பரம்பரை. வழி என்ற பரம்பரை. வழிக்கு வந்து 2 எழுத்து. 5 7 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்கிறது 3. வழி என்ற பரம்பரை. நம்ம வாழ்க்கையில் மனிதனை தான் பரம்பரைன்னு சொல்கிறோம், கிடையாது. வழி என்பது ஒரு பரம்பரை சொற்களை குறிக்கிறது. கேளாய். கேளாய்க்கு வந்து 3 எழுத்து. 6 5 8 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்கிறது 1. கேளாய். கேளாய் என்றால் கேள் என்று அர்த்தமாகிறது. கேளாய் அர்த்தமாகிறது. தலை. அடுத்து தலைக்கு இருந்து 2 எழுத்து. 7 8 எல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்கிறது 6. தலை என்றால் கபாலம் என்ற அர்த்தமாகிறது. அந்த தலைக்கு வந்து 6வது எண்கிணத்தை குறிக்கிறது. நமது தலைக்குடம், ஆடு மாடு மிருகங்கள் அனைத்தையுமே தலை தலை என்ற கபாலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த கபாலத்துக்கு வந்து எண்கிணிதம் 6. தலை என்ற 6வது எண்கிணத்தை குறிக்கிறது. ஆர். ஆர் என்று 2 எழுத்து. 6 8 9 17 அதையெல்லாம் கூட்டாக்க 8. ஆர் என்றால் தங்கு. ஆர் என்றால் தங்கு என்ற ஸ்தானத்தை குறிக்கிறது. ஆர் என்றால் தங்கு என்ற பொருளை குறிக்கிறது. விடுவர். விடுவருக்கு வந்து 4 எழுத்து. 6 7 5 9 எல்லாம் கூட்டாக்க 27. அதனுடைய விதி என்கிறது 9. விடுவர், இறப்பர். விடுவர் என்ற இறப்பரை குறிக்கிறது. கோலாலம். கோலாலம் என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. 6 2 4 7 எல்லாம் கூட்டாக்க 19. அதனுடைய விதி என்கிறது 1. கோலாலம் அதனுடைய விதி என்கிறது 1. கோலாலம் என்றால் கோலாலம் என்ற பேரொளி என்று சொல்ல பேரொளி. கோலாலம் பேரொளியை குறிக்கிறது. உகந்து. அடுத்தது வந்து உகந்து. உகந்து என்றால் விரும்பி. உகந்துக்கு வந்து 4 எழுத்து. 3 1 5 9 எல்லாம் கூட்டாக்க 18. அதனுடைய விதி என்கிறது 9. உகந்து விரும்பி. உகந்து என்றால் விருப்பத்தை குறிக்கிறது. உகந்து என்றால் விரும்பி. அப்போ உகந்து என்பது 9ஆம் இடத்தை குறிக்கிறது. 9ஆம் இடம் பிதாஸ்தானம் பாக்கியஸ்தானத்தெல்லாம் குறிக்கிறது உகந்து. யோகு. யோகுக்கு வந்து யோகு என்ற யோகம் என்று அர்த்தமாகிறது. யோகு. யோகுக்கு வந்து 2 எழுத்து. 7 3 10 அதனுடைய விதி என்கிறது 1. யோகு. சலம். அடுத்தது சலம் 3 எழுத்து. சலத்துக்கு வந்து 3 எழுத்து. 3 4 7 எல்லாம் கூட்டினாங்க 14. அது விதி என்கிறது 5. சலம் 5ஆம் இடத்தை குறிக்கிறது. சலம் என்றால் பகை, ஆங்காரம், கோபத்தை குறிக்கிறது. சலம் பகை, ஆங்காரம், கோபம் இவையெல்லாம் குறிக்கிறது சலம். மிகை. மிகை என்கிறதுக்கு 2 எழுத்து வருகிறது. 2 2 மினை. 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 மினைக்கு வந்து 2 எழுத்து. 2 2 மினை என்றால் குற்றம் என்று சொல்லாகிறது. மினைக்கு வந்து குற்றம், இழிவு என்கிற பொருளில் வந்தது. மினை என்றால் மிலை என்றால் குற்றம், இழிவு என்கின்ற பொருளில் வந்தது. ரைட்டுங்க. இப்போது வந்து நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லப்பட்டது இந்த எண்கிணை தான். தமிழுக்கு வந்து 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்கிணை கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து சாணப்பணம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். ஜாதகப்படம் எப்படி எழுதப்பட்டது, தமிழால் எப்படி செய்யப்படுகிறது என்பதெல்லாம் இந்த வீடியோக்கள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் வந்து அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வல்லுவர், பல்லு பண்டாரம். நன்றி, வணக்கம்.